சிடி வாங்குற கலாச்சாரம் வந்தது. போயிட்டு ₹20 ரெண்ட் எடுத்துட்டு சிடி 3 மணி நேரத்துக்கு ரெண்ட் எடுத்து சிடி. பைரசி அந்த காலத்துல பைரசி சப்போர்ட் பண்ணல சரிங்களா. அந்த எராவை பத்தி தான் பேசுறோம் தவிர நோ பைரசி. தவறுனே தெரியாம பாத்துக்கிட்டு பத்தி பேசிக்கிட்டு சண்டே ஆயிடுச்சுன்னா இந்த சன் டிவில ஹாலிவுட் மூவி போற டைம்ல கேடிவில ஏதோ தமிழ் மூவி ஃபேமஸா போட்டுருவோம். காணாம போயிட்டாங்க கேஜெட்டை போடுவோம். அதுல அந்த அந்த மேல ஏறுறத அது மாதிரிதான் ஹோம் அலோனே. ஹோம் அலோனும் எனக்கு அப்படிதான். சின்ன பையன் இப்படி பண்றான், அவன் கிட்ட தான் இவங்க 2 பேரும் மாட்டிருப்பாங்க. ஹே கைஸ், வெல்கம் டு ஃபில்மி கான்வோ. இன்னைக்கு நம்ம சைல்ட்ஹுட்ல நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சன் டிவியில் இருக்கக்கூடிய இப்போ ஹாலிவுட் கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அந்த மாதிரி நமக்கு நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி படங்கள்ல நமக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய பாதிச்ச படங்களா இருக்கட்டும், இல்லை அந்த படத்தை நம்ம இன்னைக்கு ரிமெம்பர் பண்ணி பார்க்கும்போது என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு நினைக்கக்கூடிய படங்களா இருக்கட்டும், அந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்கிறது என்னோட ஃப்ரெண்ட் எக்ஸ்மேர் தமிழ். நான் எக்ஸ்மேர் தமிழ். ஸோ இன்னைக்கு டிவியில பார்த்த காலத்துல இருந்து ஹாலிவுட் தியேட்டர்லயும் ஓடிடியும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பட் ஸ்டில் அந்த சைல்ட்ஹுட்ல இருந்து இன்னிய நாள் வரலையும் சில மூவிஸ் வந்துட்டு நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மூவிஸை பத்தி தான் அந்த மூவிஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஃபர்ஸ்ட் உனக்கு சைல்ட்ஹுட்ல பார்த்த என்ன படம் உனக்கு ஞாபகம் இருக்கு? இப்போ நம்ம சன் டிவில இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு போறோம் நம்ம விளையாடி முடிச்சுட்டு, அப்போ உனக்கு என்ன படம் ஞாபகம் இருக்கு? ஃபர்ஸ்ட் படம் நம்ம பாக்குறோம் தமிழ் டப்பிங்ல. ஃபர்ஸ்ட்னா எனக்கு ஞாபகம் இருக்க படம் நிறைய இருக்கு. பட் அதுல ஒன் ஆஃப் தி ஃபேவரட்னா ஷாவ்லின் சாக்கர் தான். தலைவன் வந்துட்டு ஹா ஊ கூ ஹா தான். செம. அது எனக்கு தெரிஞ்சு அதுவும் தமிழ் டப்பிங்கா இருக்கட்டும், அதுவும் அதோட பேரே தானே மிரட்டல் அடி பார்ட் 1 அப்படின்னு தானே பேரே வச்சு. மிரட்டல் அடி பார்ட் 1 ஆக்சுவலி வந்துட்டு அது அந்த மூவி பேரு ஷாவ்லின் சாக்கர்ன்றது எனக்கு காலேஜ் போற வரையுமே தெரியாது. நான் வந்துட்டு இந்த மிரட்டல் அடி பார்த்திருக்கேன் நீ, அதுல வேற மாதிரி படம், அந்த மாதிரி படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம். காலேஜ் போகும்போதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மிரட்டல் அடியா சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது. அவங்க வந்துட்டு மிரட்டல் அடி அவனா வந்துட்டு நான் அதுக்கப்புறம் சர்ச் பண்றப்பதான் ஓ இந்த படம் பேர் ஷாவ்லின் சாக்கரா. அது ஏன்னா ஆன்லைன்ல போயிட்டு மிரட்டல் அடின்னு சர்ச் பண்ண வரது என்னடா அது அப்படின்னு சர்ச் பண்ண ஓ இந்த படம் பேர் ஷாவ்லின் சாக்கர். அந்த அளவுக்கான ஒரு அப்படிதான் இருந்துச்சு நமக்கு. இதுல அடுத்து ஏன்னா இன்னைக்கு வர படம் தான் வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு ரிலீஸ் ஆகுது, அதை தமிழ்ல டப் பண்றாங்கன்னா படம் பேர்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா படம் பேரை மாத்திடுவானுங்க. ஷாவ்லின் சாக்கரை வந்துட்டு மிரட்டல் அடி, அதுக்கப்புறம் இந்த கும்பாசலுக்கு ஏதோ ஒண்ணு வச்சிருப்பானுங்க. இல்ல கிட்டத்தட்ட அந்த இது ஃபுல்லாவுமே அவங்களுக்கு பேர் வச்சது என்னன்னா மிரட்டல் அடி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 தான் பேர் வச்சிருந்தாங்க. இதுல வந்துட்டு என்னன்னா சைல்ட்ஹுட்ல வந்துட்டு சத்தியமா என்ன ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், ஷாவ்லின் சாக்கர் தான் வந்துட்டு பார்ட் 1, அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு என்னாச்சு அப்படின்றதுதான் வந்துட்டு கும்பு வாசல் அப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பயே எனக்கு வந்துட்டு இப்பதான் இந்த கனெக்டிவிட்டி ஏரர் எல்லாம் மைண்ட்ல வருது. அப்பெல்லாம் கனெக்டிவிட்டி ஏரர் கூட வராது. இதுல இதோட இறங்கி போய் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா சொன்னா சிரிப்பு என்னன்னா அதுல வந்து ஹீரோ இருக்கான் பத்தியா, அவன் தான் ஜாக்கி சான்னு நான் நம்பிட்டு இருந்தேன் அடி மனசுல. அப்புறம் வந்துட்டு ஒரு டவுட் வரும், இவன் ப்ரூஸ்லியா ஜாக்கி சானா அப்படின்னு. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றேன் ப்ரூஸ்லியும் இல்ல ஜாக்கி சானும் இல்லடா கம்பேரிட்டிவ். இல்ல லிட்டரலா அப்படிதான் இருக்கும். இதுல எனக்கு என்னன்னா மெயினா நம்ம ஜாக்கி சான் படத்தை பார்த்தே வளர்ந்துருப்போம். நமக்கு நிறைய இந்த ப்ரூஸ்லியோட படம் வந்துட்டு இந்த விஜய் டிவில போடும்போது தான் தெரியுமே எனக்கு ப்ரூஸ்லியோடைய படம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த இது சொல்லுவாங்க ப்ரூஸ்லிலாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்லாம் எங்க அப்பா எல்லாருமே சொல்லும் போதெல்லாம் டக்குனு எனக்கு வரும் ஜாக்கி சானோட அந்த அளவுக்கு மட்டும்தான் அப்படிதான் இருந்தது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆள்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக்கி சான் தான். அதுக்கப்புறம் ஜாக்கி சானோட பெரிய ஆள் யாருன்னா அர்னால்டு ஸ்வாஸ்நேகர். அந்த மாதிரிதான் அர்னால்டுலாம் இறங்கினா அப்படின்ற ரேஞ்ச்ல இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு ஜாக்கி சானுக்கும் ப்ரூஸ்லிக்குமே ஒரு ஸ்டேஜ்ல கன்ஃபியூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு சொல்லக்கூடாது. பட் நம்ம சைல்ட்ஹுட் அப்படி இருந்ததுனால அது எதுவும். பட் வளர வளரதான் ஓகே இதெல்லாம் ஜாக்கி சான் மூவிஸ், இதெல்லாம் ப்ரூஸ்லி மூவிஸ். ஓ ப்ரூஸ்லி உயிரோட இல்லன்றதெல்லாம் வந்துட்டு அந்த இந்த கோமாளி படத்துல சார், கோமாளி படம் என்ன ஏதோ ஒரு படம் சிவாஜி செத்துட்டாரா அப்படின்னு, ப்ரூஸ்லி செத்துட்டாரா ரொம்ப ஞாபகப்படுத்திட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 வயசோ 6 வயசுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அது விஜய் டிவில பார்க்கும்போது. விஜய் டிவி அந்த வயசெல்லாம்
பார்க்க மட்டும் தான் தெரியும். எப்ப போடுவான்னு கூடயும் தெரியாது. டெய்லியும் 6 மணி ஆச்சுன்னா, 8 மணி ஆச்சுன்னா ஒரு அதுதான். மூவி வரும். இல்லடா என்ன பிரச்சனைனா, நான் விஜய் டிவிய நார்மல் டேலலாம் உட்காந்து பார்த்துட்டு 11 மணிக்கு படம் போடுவான் போல இருக்கு. ஏன்னா சண்டேனா 11 மணிக்கு படம் போட்டுருவான். இப்ப ஜுராசிக் பார்க்கு இந்த மாரி படம்லாம் ஓடும். ஸோ நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, சரி இது வந்து டெய்லி 11 மணிக்கு படம் போடுவான் போல இருக்கு. ஸ்கூல் லீவ் விட்ட டைம்லலாம் உட்காந்து 11 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் இருந்திருக்கு. இந்த கேபிஜே ஜுவல்லரியோட ஆட் தான் ஓடிட்டு இருக்கும். ஆமாடா. அந்த ஆட் தான் ஓடின்னு இருக்கும். படம் வராது. மாரி எக்கச்சக்கமான இது ஃபன் இதுல போடுற சண்டே ஆயிடுச்சுன்னா, இந்த சன் டிவில ஹாலிவுட் மூவி போற டைம்ல கேடிவில ஏதோ தமிழ் மூவி ஃபேமஸா போட்டுருவோம். போட்டுருவான். இதுல வந்துட்டு இந்த அம்மா அப்பா கூட சண்டை போட்டு ஹாலிவுட் மூவி தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த டிவிக்கு மாத்துறது காட்டியுமே போதும் போதும் ஆயிடும். அதுவும் ஒரு பிரேக்க போட்டானா அந்த கேப்ல இந்த மூவி கேடிவியை மாத்திடும். மாத்திட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாத்தி மாத்தி பார்ப்பேன். எங்க போயிடுமோ போயிடுமோ போயிடுமோ. அப்படியெல்லாம் பார்த்த படம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன படம் அப்படி சண்டை போட்டு சன் டிவில உட்காந்துட்டு பார்த்துட்டு சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த 10 மினிட் டெர்மினேட்டர் ஞாபகம் இருக்கு. தலைவன் அர்னால்டோட என்ட்ரி எல்லாம் பாக்குறப்ப அப்பெல்லாம் உண்மையாலுமே அர்னால்டு உண்மையாலுமே உள்ள இரும்பு இருக்கும் தெரியுமா? அந்த அந்த மாதிரி தான் இருந்துச்சு அர்னால்டு. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ராம்போ ஃபர்ஸ்ட் பிளட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சில்வஸ்டர் ஸ்டாலினோட ராம்போ ஃபர்ஸ்ட் பிளட்டும் சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம அந்த அந்த மாதிரியே அந்த தலையில அந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு மாத்திட்டேன்னா நான் தான்டா இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் நான் தான்டா லியோன்னு காலத்துல நாங்களாம் நான் தான்டா ரேம்போ ராம்போ அப்படின்ற அப்படின்னு சொல்லி அந்த மூவி எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சுன்னா, நான் வந்துட்டு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்து. அந்த நாய்க்கு பேரு ஆக்சுவலி ரேம்போ நான் வச்சனே. அது வந்துட்டு வெறும் ரேம்போன்னுலாம் வைக்கல. நம்மளாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஐயோ என்ன படம்டா அது ஆப்ரகாம் லிங்கன் பாத்துருப்பீங்களா? அந்த படம் அப்புறம் ஒரு 2-3 படம் பார்த்துட்டு இவனுக்கு வந்துட்டு சின்னதா ஒரு சின்னதா வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கெனடியன் ரேம்போ. ஸ்டில் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு எங்க சுத்தி இருக்க எல்லாரும் அவங்கவுங்க நாயை வந்துட்டு மணி அப்புறம் என்னன்னா சொல்லுவாங்க டாமி. அதிகபட்சம் இங்கிலீஷ் நேம்னா டாமி தான். டாமி ஜானி டாமி ஜானின்னு கூப்பிட்டுட்டு இருந்த காலத்துல என் நாயோட ரேம்போனா ஓடி வருவார் தலைவர். பட்டமாமே எப்படி இருக்கு ஆக்சுவலியா அந்த நேமோட இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் என் நாய்க்கு தெரிஞ்சதுன்னா என் நாய் பேர் ரேம்போட. இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம இந்த ஹாரி பாட்டர் படம் எதுவுமே வந்து தமிழ் டப்பிங்ல அப்போ டிவில போட மாட்டோம். இதெல்லாம் ஓரளவுக்கு படம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னன்னா, இந்த சிடி வாங்குற கலாச்சாரம் வந்தது. போயிட்டு 20 ரூபாய்க்கு ரெண்ட் எடுத்துட்டு சிடி 3 மணி நேரத்துக்கு ரெண்ட் எடுத்து சிடி பைரசி பைரசி சப்போர்ட் பண்ணல சரிங்களா. அந்த எராவை பத்தி தான் பேசுறோம் தவிர நோ பைரசி. தவறுனே தெரியாம பாத்துக்கிட்டு எராவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப வந்துட்டு 20 ரூபாய்க்கு ஹாரி பாட்டர் படத்தை வந்துட்டு ரெண்ட் வாங்கிட்டு வந்து பார்ப்போம். பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இதே வந்தது. நானும் என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல மணிஷ்னு ஒரு பையன். நானும் அவனும் தான் முக்காவாசி நேரம் பார்த்தேன்னா வந்துட்டு ஹாரி பாட்டருடைய இந்த இது ஹாக்வர்ட்ஸ்னு ஒரு பள்ளிக்கூடம் நிஜமாவே இருக்கான்டா நம்ம ஊர்ல. லெட்டர் வந்தாதான் அதுக்கு நம்ம போக முடியும் அப்படின்லாம் பேசின காலகட்டம் இருக்கு. இந்த ஆந்த வரும் ராத்திரி அப்படி. ஆக்சுவலி ஹாரி பாட்டர்ன்றது ஒன் ஆஃப் தி அந்த சீடி காட்டம் ஐ மீன் சீரீஸ் எல்லாம் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சீரீஸ் வந்துட்டு ஒரு பெரிய டப்பாவை எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. வச்ச உடனே அதுல வந்துட்டு லைனா நம்ம பிரிச்சு நம்மளுக்கு பிடிச்ச படம் எல்லாம் தேடி பார்க்கலாம். அந்த கவர்ல பார்த்த உடனே ஓட்டிருப்பானுங்க 1 2 3 4 அதை பார்த்துட்டு மீதி பார்ட்ஸ் எல்லாம் எப்ப வரும் என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட்ஸே எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். என்னடா இது அப்படின்னு. ஆனா வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்ததோட அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு ரோட்ல ஏதோ குச்சி இருந்தா இல்ல கிளைய பிடிச்சிட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஸ்டில் மந்திரம் அந்த மேஜிக் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாது. அது நம்ம தமிழ் டப் எடுத்தானே பார்ப்போம். சோ வந்துட்டு சத்து வாடி இல்ல நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அது பார்த்தது இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன் நானு. எனக்கு தமிழ் டப் அப்ப பெருசா இங்க நான் பார்க்கல. நான் அதுக்கப்புறமா தமிழ் டப் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது என்னடா என்ன நம்ம பேசி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பாக்குறப்ப என்ன ஆபர்கா டாபரான்றான் அப்படின்றான் இப்படின்றான் முறையில நம்ம பார்க்கும்போது பறந்துட்டு எரகோசா அப்படின்வா பறந்துடு எரகோசா அப்படின்னு. சோ வந்துட்டு ஹாரி பாட்டர்ன்றது உணர்ச்சி சைல்ட்ஹுட்ல எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு அதுக்கப்புறம் அதுலயே இன்னொரு சாகா பேசணும்னா ஸ்பை கிட்ஸ்.
ஸ்பை கிட்ஸ் ஸ்பை கிட்ஸ் ஸ்பை கிட்ஸ். ஏன்னா சிடி எரால வந்துட்டு ஸ்பை கிட்ஸ் வந்துட்டு பார்க்காத சிடி வாங்கின பீப்புளே இருக்க மாட்டாங்க. கரெக்ட். ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு டாப் நாச்சான மூவி. ஃபேண்டசியில அது நம்ம வேற கிட்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த கேஜெட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி கேஜெட்ஸ் வேணும், நம்ம அப்பா அம்மா எப்ப காணாம போவாங்க, நம்ம எப்ப போய் கண்டுபிடிக்கலாம். இந்த பென்டனுக்கு வாட்சுக்கு எவ்வளவு கிரேஸ் இருந்துச்சோ அந்த சேம் லெவல் ஆஃப் கிரேஸ் வந்துட்டு இந்த ஸ்பை கிட்ஸ் பார்த்த ஃபேன்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு மறக்க முடியாத ஒன் ஆஃப் தி மூவி. அது ஒன் ஆஃப் த ஃபேண்டசி. அது நம்ம இந்த மாதிரி நினைச்சோன்னா நம்மளும் ஒரு ஹீரோ தான் போல் இருக்கே, நம்மளும் போய் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு அந்த வயசுல வந்து ஒரு அந்தமாமே காணாம போயிட்டாங்க. கேஜெட்டை போடுவோம், அதுல அந்த அந்த மேல ஏறுறதா சரி. அதுவும் செகண்ட் பார்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேம் வீடியோ கேமுக்குள்ளார போய் பாருங்க. அதெல்லாம் போட்டு இன்னைக்கெல்லாம் எல்லாரும் ஐபிஎல் மேட்ச் எப்படி சுவாரஸ்யமா கண்டு போன்ட்டு அந்த 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 வீடியோ கேம்ல அடுத்து என்ன ஆக போகுதுன்றதே வந்துட்டு போவோம். எனக்கு வந்து ரொம்ப அந்த ஒரு மாதிரி இந்த படமாவே நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு படம் என்னன்னா ஜுமான்ஜி. ஜுமான்ஜி வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது என் ஸ்கூல்ல இந்த வீக்கெண்ட் டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு கூட்டு போய் கண்டிப்பா நிறைய ஸ்கூல்ல வந்துட்டு அந்த எல்சிடி தியேட்டர் இருந்துச்சுன்னா இல்லைன்னா அந்த ஸ்கிரீன் ப்ரொஜெக்டரை வச்சு போட்டு காட்டுவாங்க. அதுலதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஒரு பாதி மூவி பார்த்துட்டேன். வீட்டுல வந்து ஒரே அட்டம், எனக்கு படம் பேர் தெரியல, ஒண்ணு தெரியல, எனக்கு அந்த படம் பார்க்கணும். ஃபைனலி அந்த படம் வந்துட்டு பார்த்தேன். ஸ்டில் எனக்கு வந்துட்டு அந்த எல்சிடி தியேட்டர்ல வந்துட்டு பாக்குறப்ப அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஷூ வந்துட்டு டிசைன் பண்ணி விடுவோம், அந்த மிஷின்ல மாட்டிக்கும். அது ஒரு சோகமான ஒரு சீன் இருக்கும். அந்த மாதிரி அப்போ வந்துட்டு ஜுமான்ஜிலாம் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதுதான் எனக்கு தெரிஞ்சு பயமுறுத்துற ஒன் ஆஃப் தி ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் ஹாரரா போற மாதிரியே இருக்கும் அந்த படம். அடே என்னடா பண்றீங்க, பயமா இருக்குமாமா அப்படின்ற மாதிரி. ஸோ போ லைக் ரொம்ப ஃபன்னா இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒன் ஆஃப் தி மூவி தான் ஜுமான்ஜி. அதே மாதிரி அந்த கேம் என்னமோ அந்த கேம் கான்செப்ட்னாலே என்னன்னு தெரியல, பட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். அந்த வரிசையில தான் நம்ம அது என்ன ஜத்தூராவா ஜத்தூரா வந்துட்டு ஜத்தூரா அதுவும் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு நார்மல் கேம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வீட்டுல எந்த கேம் எங்க வீட்டு பொழந்துட்டு சூரியன் பக்கத்துல அது கிட்டத்தட்ட அது சூப்பரா இருக்கும். எனக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த கிறிஸ்மஸ் டைம் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ஒன்று தனியா இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் டைம் மூவிஸ் அப்படின்ட்டு லைக் கிட்டத்தட்ட இந்த ஹோம் அலோனு, அப்புறம் இந்த பேபிஸ் டே அவுட்டு, அதுக்கு அந்த மாதிரிலாம் பேபி ஸ்டே அவுட்லாம் வந்துட்டு பேபி ஸ்டே அவுட்டுக்கு ஹோம் அலோன்லாம் ஒரு ஸ்டில் ஹோம் அலோன் வந்துட்டு இன்னைக்கும் வந்துட்டு அடுத்தடுத்த பார்ட் மேக் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி வந்துட்டு சான்ஸே இல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளே பேசாம நம்ம வீட்டுல விட்டு போயிட்டாங்கன்னா திட்டம் வந்தா நம்ம வீட்டை எப்படிலாம் காப்பாத்தலாம், நம்ம தான் ஹீரோ. அதுல ஃபன் என்னன்னா இவங்க கிளம்பி ஏர்போர்ட் போயிடுவாங்க. போயிட்டாங்க, அங்க போனதுக்கு அப்புறமா கெல்வேன் அப்படின்னு கத்துறதெல்லாம் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு ஒரு பயங்கரமான அந்த மூவில அன்னைக்கு இருந்த பெர்ஸ்பெக்டிவ் வேற, இன்னைக்கு இருந்த பெர்ஸ்பெக்டிவ் வேற. அன்னைக்கு வந்துட்டு ஐயோ விட்டு போயிட்டாங்கப்பா நம்ம தலைவன் வேற லெவல் மாசம் அப்படி. இன்னைக்கு வந்துட்டு பெத்த புள்ளைய வீட்டுல மறந்துட்டு டூருக்கு போயிருக்க நீ என்ன அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த படம் கிட்டத்தட்ட நிறைய இடத்துல சூப்பரா இருக்கும். இந்த ரெண்டு பேரையும் வச்சுட்டு அவன் உள்ள ஒரு கேம் விளையாடுவான். அது என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த டோன்ட் பிரீத் படம் பார்த்தேன். இந்த டோன்ட் பிரீத் படம் பார்க்கும்போது நினைச்சேன், ஐயோ படுபாவி போயிடுங்க, இந்த திருடன் கிட்ட போயிட்டு ஒரு வயசான கிழவன் மாட்டிக்கிட்டானே அப்படின்ற மாதிரி. அப்புறமா தான் கதையே மாறும். ஏண்டா அவன் கிட்ட தான்டா நீங்க மாட்டிருக்கீங்க, மாட்டினது நீங்க இல்லடா, மாட்டினது அவன் இல்லடா நீங்க. அந்த மாதிரி அது மாதிரிதான் ஹோம் அலோனே. ஹோம் அலோனும் எனக்கு அப்படிதான். பாவம் சின்ன பையன் இப்படி பண்றானுங்க பார்த்தா அவன் கிட்ட தான் இவங்க 2 பேரும் மாட்டிருப்பானுங்க. ஆக்சுவலி அது அந்த டைம்ல வந்து ஒரு பயங்கரமான டிஃபரெண்டான கான்செப்ட். ஒரு எப்படி சொல்றது, பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஹாலிவுட் ஒரு மாஸ் வீக்கெண்ட்ல ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்னா ஹோம் அலோன் தான். ஹோம் அலோன். அப்புறம் அந்த போலார் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. போலார் எக்ஸ்பிரஸ் கிறிஸ்மஸ் அனிமேஷன் மூவி அது பயங்கரமா இருக்கும். போலார் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு இப்போ வரைக்குமே மறக்க முடியல. என்னடா அந்த டைம்ல நமக்கு பெருசா லாஜிக்லாம் படத்துல பாக்குறது கிடையாது. ஒரு மாதிரி லைஃபே ஃபேண்டசியா இருக்கிறப்போ நமக்கு எதுவா இருந்தாலும் உண்மையா நினைக்கக்கூடிய ஒரு மாதிரி ஒரு மனப்பக்குவம் இருக்கும் அப்போ அந்த டைம்ல. இந்த பேபி பாஸ் எல்லாம் இருக்கும் பத்தியா, இன்னைக்கு பேபி பாஸ் தெரியுமா, ஏய் நீ போலார் எக்ஸ்பிரஸ் பாத்திருக்கியா, ஹோம் அலோன் பாத்திருக்கியா, என்னடா பேபி பாஸ். அதான் இது அது பேர் என்ன,
பேபிஸ் டே ஒன்று பார்த்திருக்கியா? பத்திரியா என் தலை இக்கிலோண்டு குழந்தை தான்டா ஐபிள் டவர் வரையும் போயிட்டு வருவான்டா. சீவிடுவான் எல்லாரையும். கிட்டத்தட்ட அது சூப்பரா இருக்கும். அந்த குரங்குக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சீனை ஒண்ணு காட்டுவானுங்க. அந்த அதெல்லாம் பக்காவா இருக்கும். அருமையான scene. ஆக்சுவலி அந்த டிவில பார்த்த எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பக்கா ஃபுல் பேக்டு என்டர்டைன்மெண்ட் தான் எல்லா மூவிஸுமே.